கோவில்பட்டிக்கு ரேபிடோ பைக் டாக்ஸி வருகையால் கோவில்பட்டி ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி கோவில்பட்டி வட்டார ஏஐடியூசி ஆட்டோ தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கோவில்பட்டி வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இக்கோரிக்கை மனுவை அளிக்க கோவில்பட்டி வட்டாரத்தில் உள்ள அனைத்து ஆட்டோ தொழிலாளர்களும் தங்களது ஆட்டோக்களில் ஊர்வலமாக வந்து வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் மனுவை அளித்தார்கள். இம்மனுவில் பைக் டாக்ஸிக்கு யூனிஃபார்ம், எஃப்சி, பெர்மிட், அரசாங்க முத்திரைகள் எதுவும் இல்லாததால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் கூறினார்கள். ஏற்கனவே பெட்ரோல், டீசல் விலை உயர்வு, உதிரி பாகங்கள் விலை உயர்வு, இன்சூரன்ஸ், எஃப்சி உயர்வு போன்ற காரணங்களால் ஆட்டோ தொழிலாளர்கள் வருமானமின்றி தத்தளிப்பதாகவும், மேற்கொண்டு ரேபிடோ போன்ற பைக் டாக்ஸிகள் வருகையால் ஆயிரக்கணக்கான ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறி கோவில்பட்டி வட்டார போக்குவரத்து அலுவலர்களிடம் கோரிக்கை மனுவை வைத்தார்கள். இதை தடை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார்கள். இந்நிகழ்வு 6/7/2026 திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு கோவில்பட்டி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நடைபெற்றது. பைக்கை வந்து மாத்துங்க, அப்புறம் எங்க ஆட்டோ கூட ஒன் ஆக்கிருங்க. நாங்க எஃப்சி, இன்சூரன்ஸ் எல்லா கடையும் கட்டிட்டு இருக்கோம், எல்லா செலவு பண்ணிட்டு இருக்கோம், மற்றவங்க கட்டிட்டு இருக்கோம். அதாவது இந்த கோயில்பட்டி சுற்றுவட்டார் வந்து ஒரு கிராமப்புற ஏரியா. இங்க ஆட்டோ தொழிலாளர்கள் வாழ்வாதாரமே தான். இதுல வந்து நீங்க ரேபிடோ அது இதுன்னு சொல்லி ஒண்ணு என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் ஒன்றும் கிடையாது. இது இல்லாம ஓட்டிட்டு எங்களுக்கு வண்டியை 6 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபா ஃபைனான்ஸ் பண்ணி எடுப்பான். எல்லாமே இதெல்லாம் பார்க்க வேண்டியது. அவன் 40,000 30,000 வண்டி வச்சுக்கிட்டு லாபம் பார்த்துட்டு போயிடுறாங்க. இதனால உயிருக்கு ஆபத்து இருக்கு, எல்லா பிரச்சனையும் இருக்கு. அவங்க வண்டி நம்பர் தான் உங்களுக்கு கொடுக்கணும். அது ஆட்டோக்காரன் கொடுப்பாங்க, நம்பர் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் 4 மணிக்கு எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லாம வச்சிருக்காங்க. ஆப் இருக்கு. நம்ம ஆப் தட்டினால பக்கத்துல 5 எத்தனை பைக் இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா காமிச்சிருது. சரிங்களா? நம்ம போன் பண்ணா வந்துட போறோம் உடனே. இது எப்படி வச்சு பிடிச்சிடலாங்க. ஆப் இருக்கிறப்ப இதுக்கு தனியா எவிடன்ஸ் வேணுமா? வேண்டாம். ஃபாலோ பண்ணிக்கலாம். கோவில்பட்டிக்கு ரேபிடோ தேவையில்லை. இது பெரிய கார்பரேஷன் கிடையாது. ரேபிடோ வந்து இங்க வரணும், பெரிய பெரிய கார்பரேஷன். அதாவது ஏரியா ஃபேமிலிக்கு வந்து எந்த இதுவே நம்ம பண்ண முடியாது. இதுன்னா அவளுக்கு ஆக்சிடென்ட் இருக்கு, அவங்களுக்கு பாலிசி இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்க ஒண்ணுமே கிடையாது. போலீஸ் வண்டி தான் அது. போலீஸ் வண்டி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து நாளைக்கு இப்போ ஒவ்வொரு இடத்துல தடை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கோயில்பட்டியில இது இமீடியட்டா நீங்க அடுத்து ஓடினா அடுத்து பெரிய நடவடிக்கை எடுக்கும். போராட்டம் கிடைக்க தெரியும்.